அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே மோசமான ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டரும் இருக்கு. ஆனாலும் அந்த ஊர் மக்கள் அவளை ஒதுக்கிலாம் வைக்கல. அதுக்கு பதிலா எல்லாரும் ரொம்பவே பொறுமையா அவளை நல்வழிப்படுத்தினாங்க. அவளுக்கு எப்போலாம் மத்தவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் அவங்க பாட்டி அதே மாதிரி அவளோட கழுத்தையும் நெரிப்பாங்க. மத்தவங்களோட வலியும் அவ புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாட்டி அப்படி செஞ்சாங்க. ஆனாலும் இந்த ஈவாக்கு மத்தவங்க மேல அக்கறை காற்று குணம் வரவே இல்ல. சின்ன சின்ன மிருகங்களை பார்க்கும் போதெல்லாம் அதை எப்படியாவது காயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவ நினைப்பா. ஆனா அந்த ஊர்க்காரங்க கரெக்டான நேரத்துல வந்து அவளை தடுத்தோ நிறுத்திடுறாங்க. கடைசியில ஒரு அறிவால வச்சுதான் அவளுக்கு படிக்க கூட சொல்லி கொடுத்தாங்க. இதனாலே அவளுக்கு படிப்பு மேல ஒரு பெரிய ஆர்வத்தையும் உண்டாக்குது. இதனால பரீட்சையில 100க்கு 100 மார்க் கூட வாங்க ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்குள்ள இருந்த அந்த கொடூரமான குணம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஒரு நாள் நைட்டு ஒரு நாயை விடாம குறைச்சிட்டே இருக்கவும் இவளுக்கு அதை கொலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணுது. நல்ல வேலையா ஊர் மக்கள் அவளை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளோட கோவத்தை தணிக்க அவகிட்ட கட்டைகளை கொடுத்து கோடாலியால அதை வெட்டவும் சொன்னாங்க. இந்த பொண்ணும் வளர்ந்து பெரியவளாகி மறுபடியும் கத்திய கையில எடுத்தப்ப ஊர்க்காரங்களுக்கு நல்லா தெரியும் அவ யாரையுமே காயப்படுத்த மாட்டா அப்படின்னு. அந்த கத்தியை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு அவளுக்கு பொறுமையா கத்தும் கொடுத்தாங்க. அவங்களோட வழிகாட்டுதலால ஈவா பல திறமைகளையும் கத்துக்கிறா. படிப்பு முடிஞ்சதுமே சொந்த ஊருக்கே வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பும் ஆரம்பிக்கிறா. அவ சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த லாபத்தை ஊர் மக்களோடயும் ஷேர் பண்ணிக்கிறா. ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வரும்போது ஈவாக்கு ஒரு லவர் இருக்காங்கன்னு சொல்லி ஊர் மக்களே பேசுறத அவ கேட்டுட்டா. அவ திரும்பி பார்க்கும்போது அவளோட பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டே இருந்தான். அவன் ஈவாவோட லவ்வர்னு ஊர்க்காரங்க தப்பாவே நினைச்சிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவளோட டிராவல் அப்ப அவ பார்த்த ஒரே மாயாவி இந்த எல்ஃப் மட்டும்தான். அந்த மாயாவி தன்னோட வீட்டுக்கே பின்னாடி வருவான்ட்டு ஈவா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனை விரட்டுறதுக்காக அவ ஆயுதத்தை எடுக்க போனப்ப திடீர்னு அவங்க பாட்டி உள்ளேயும் வந்துடுறாங்க. ஆச்சரியம் என்னன்னா அந்த பாட்டியால அந்த மாயாவிய பார்க்கவே முடியல. அவன் தன்னை கண்ணுக்கு தெரியாம மறைச்சிட்டான்னு சொல்லி ஈவாக்கு உடனே புரிஞ்சு போச்சு. இப்பவே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி ஈவாவும் கத்துறா. பாட்டி பதறி போய் யார கொல்ல போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈவாக்கு மறுபடியும் பைத்து பிடிச்சிருக்குன்னு நினைச்ச பாட்டி அவங்க போட்டு இருந்த அந்த அக்ரிமெண்ட்டையும் ஞாபகப்படுத்துறாங்க. அவங்க 2 பேரும் போட்டுட்டு அந்த அக்ரிமெண்ட்டையும் ஞாபகப்படுத்துறாங்க. ஈவாக்கு வேற வழி தெரியல. கைய காது கிட்ட கொண்டு போறா. தன்னோட வாட்சோட டிக் டிக் சத்தத்தை கேட்டு தன்னைத்தானே அப்படியே அமைதிப்படுத்துக்கிறா. இது அந்த பாட்டி இவளுக்காக சொல்லி கொடுத்த ஒரு அமைதியான டெக்னிக். மனநல பாதிப்பு இல்லனா எப்பவுமே கோவப்படுறவங்கள சமுதாயம் ஒதுக்கி வைக்க கூடாது. அவங்கள தண்டிக்கிறத விட அன்போடும் பொறுமையோட நல்வழிப்படுத்தினா அவங்களும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பயனுள்ள மனிதர்களா மாற முடியும் தானே. அன்புதான் எதையும் மாத்த ஒரு ஆயுதமே சொல்லலாம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.